என்னம்மா, நீ சொன்ன மாதிரியே பாப்பாவுக்கு மசூதியில் மந்திரிச்சாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆசைப்பட்டதை உடனே செஞ்சிடணுமா, இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சேன்னு நினச்சி வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கிற? ஆமாங்கய்யா, ஆமாம். வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களுக்கு மெனக்கிடுறோம், எவ்வளோ விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாமேவா நடக்குது? சிலது நடக்குது, சிலது நடக்காமல் போயிடுது. நடந்த சிலதும் நமக்கு பிடிக்காம போகுது. நல்லதும் கெட்டதும் கலந்தது தாம்மா வாழ்க்கை. என்ன ஒன்று, நடந்ததில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் விட்டுறணும். ஐயோ அது நடக்கலையே இது நடக்கலையே நினச்சி வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு வரணுன்னு யோசிக்கிறியா? அது பெரிய கதை. ஏன்னா ஏதோ பழைய ஞாபகம். ஒரு நாளைக்கு வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது சத்தியமாக முழு கதையும் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிதானே? ஐயா, வண்டி நிறுத்துங்க ஐயா. ஏம்மா, எதுக்கு? மாந்தோப்புல மாங்காய்லாம் பறிக்கிறாங்க ஐயா. ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தோப்புக்கா? எதுக்குமா? ஐயா, மாங்காய் பறிக்கிறதுக்கு ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. ஒழுங்கா வேலை நடக்குதா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க ஐயா. அட என்னம்மா நீ, இப்போ அதுவா முக்கியம்? வீட்டுக்கு முத்தியா வந்திருப்பான், அவனை போய் நீ பார்க்க வேணாமா, பேச வேணாமா? இன்னும் சொல்ல போனா யாருப்பா அந்த லட்சுமி, யாருப்பா அந்த லட்சுமின்னு 2-3 தடவை கேட்டான். உன்னை இப்ப பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் மெதுவா தோப்புக்கு போலாம். பரவாயில்லைங்கய்யா, நான் தோப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேனே. அட என்ன பொண்ணுமா, நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிற. காலையில இருந்து ஒன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து 2 வாய் டிஃபனை சாப்பிட்டுட்டு முத்தியாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா போனா போகுது. ஐயா, வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கலன்னா வேலை சொனங்கிடும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கய்யா, நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. நல்ல பொண்ணுமா நீ. குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, அது இப்போ உனக்கு முக்கியம் இல்லை. வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிடலாம், அதுவும் முக்கியம் இல்லை. தோப்புன்னு இருக்கிற எங்க இருந்தோ வந்த நீ எங்க தோப்பு மேலேயும் எங்க வீட்டு மேலேயும் இவ்வளோ அக்கறையா இருக்கிற. எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணை. சரி, பார்த்து மெதுவா போயிட்டு சீக்கிரமா வந்து வீட்டுக்கு சேரு. மெதுவா இறங்க. அம்மா, ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரியல. சரிங்கய்யா, நான் தோப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. பத்திரங்கய்யா. சரி. வரமா, பார்த்து போ. சரிங்கய்யா. என்னடா பாக்குற? அம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னு தோணுதா? வேற வழி இல்ல. வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அது முடியவே இல்லை. சாமியாடி நல்லவர் தான், அவர் சம்சாரமும் நல்லவங்க தான். ஆனா அந்த முத்தையா மட்டும் என்ன பார்த்தானா நம்மள சும்மா விட மாட்டானே. அதனாலதான் உன்னையும் தூக்கிக்கிட்டு ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ கவலைப்படாத. ரொம்ப நாளைக்கு இந்த ஓட்டம்லாம் இருக்காது. கூடிய சீக்கிரம்
நீயும் நானும் யார் கண்ணையும் படாம ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவோம். அப்போ உன் உலகத்துல இந்த அம்மா மட்டும்தான் இருப்பேன். என் உலகத்துல நீ மட்டும்தான்டா இருப்ப. நம்ம 2 பேரோட உலகத்துல நம்மளை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. நம்ம சந்தோஷமா வாழலாம். உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குனேன்னா அதுவே எனக்கு போதும். அத்தை, தயவு செஞ்சு அழாதீங்க. அழுது அழுது உங்களுக்கு உடம்பு தான் கெட்டு போகும். எப்படியும் அண்ணிய வெளியே எடுத்துட்டு வந்துடலாம் அத்தை. இனிமே என்ன பண்ண முடியும்? 7 வருஷம் தண்டனைன்னா ஐயோ, என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா. அம்மா, அதை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். செஷன்ஸ் கோர்ட்ல தீர்ப்பு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ஹைகோர்ட்ல ஓவர் ரைட் பண்ண முடியுமா? நம்ம சப்மிட் பண்ற எவிடன்ஸ் தான் முக்கியம். அந்த டைரியை மட்டும் நல்லபடியா கோர்ட்ல கொண்டு போய் சேர்த்திருந்தா இப்படி எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுடா. மாமா, திரும்ப திரும்ப நடந்ததை பத்தியே நினைச்சு கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்ப நம்ம கிட்ட இன்னும் 2 டைரி இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். பாப்போம். ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. அப்பா, முத்தையா, எப்பப்பா வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? என்னடா அப்பனும் ஆத்தாலும் நம்மளை பார்க்காம தவிச்சிக்கிட்டு இருப்பாங்களே, ஒரு ஃபோன் பண்ணி பேசினா நம்ம குரலை கேட்டா 2 பேரும் சந்தோஷப்படுவாங்களேன்னு உனக்கு தோணாதா? அப்படி இல்லப்பா, சென்னைக்கு போனதுல இருந்தே ஒர்க் ரொம்ப டைட்டா இருந்துச்சு. அதான் பேச முடியல. இனிமே என்ன வேலை இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் பேசுறேன்ப்பா. சரிப்பா. அப்பா, கேட்க மறந்துட்டேன். என்ன? லட்சுமின்னு சொன்னீங்க இல்லையா போன்ல, யாருப்பா? அப்பா, அந்த லட்சுமி சாதாரண பொண்ணு இல்லப்பா. நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல, நம்ம வீட்டுக்கு வந்து அந்த லட்சுமி சேர்ந்திருக்கா. ரொம்ப திறமசாலி, மகா கெட்டிக்காரி, தெரியுமா? சரியா சொன்னீங்க. டேய், நீ வரும்போது வாசல்ல கோலத்தை பாத்தியா? எவ்வளவு பெருசா போட்டிருக்கா? உன் தங்கச்சி ஒரு நாளாவது அப்படி போட்டிருப்பாளா? ஆமாமா, உடனே உனக்கு கம்பேர் பண்ணி பேசலனா மண்டை வெடிச்சிடுமே. கோலம் போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயம் தாண்டி. குனிஞ்சு நிமிந்து 4 கோலம் போட்டு பாரு, அப்ப தெரியும். மா, சும்மா அவளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. சரியா சொன்ன முத்தையா. அதெல்லாம் என் பொண்ணு அவ கட்டிக்க போற வீட்டுல போய் எல்லாத்தையும் கத்துக்குவா. இல்லப்பா? சரி சரி, வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். மறந்துட்டேன் பார்வதி, நம்ம லட்சுமி இருக்காளே, தோப்புக்கு போறேன் இறக்கி விடுங்கன்னா இறக்கி விட்டேன்.
பசியோட இருப்பா. நீ ஒன்று பண்ணு, சாப்பாடை கட்டி கொடு. நான் லட்சுமிக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா வந்து சாப்பிடு. சரிங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டோம். அப்பா அப்ப சாப்பிட்டு தோப்புக்கு தான்ப்பா போறேன். நான் வேணா போகும்போது எடுத்துட்டு போறேன். இப்ப எல்லாம் ஒண்ணா சாப்பிடலாமே. அப்படியா? சரி, ஒண்ணா சாப்பிடலாம் வாங்க. அண்ணே நீ தோப்புக்கு போறியா? நானும் வரேன். போலாம் வா. அண்ணன் வந்துட்டா கூடவே சுத்து. நீ இப்படி வா. அம்மா அதோ இருக்காங்க அண்ணே. லக்ஷ்மி அக்கா, இவங்க தான் என் அண்ணன். நீயா? ஓ, சென்னையில சுப்பு, இங்க லட்சுமியா? ஆனா இவ்வளவு மோசமான பொம்பளை இருப்பான்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. சென்னையில அந்த குழந்தைய திருடிக்கிட்டு போலீஸ்க்கு அல்வா கொடுத்துட்டு தப்பிச்சு வந்த நீ இங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாட்ட நல்ல பேர் வாங்கி என் வீட்லயே செட்டில் ஆயிருக்க. பெரிய ஆள்றி நீ. அண்ணா என்னென்ன சொல்ற? இவங்கள எனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி தெரியுமா? சென்னையில ஒரு வீட்ல இருந்து குழந்தைய திருடிக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டா. இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ கேஸ் விஷயமா இவளை தேடிதான் நாயா பேய அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நீ எதிர்பார்க்கல? நான் தான் மல்லிகாவுக்கு அரணா இருப்பேன் நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேல்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா கூட கிளம்பு வா. எங்கண்ணா? மல்லிகா நீ வீட்டுக்கு போ. இவரை கூட்டிட்டு போய் லோக்கல் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் சென்னை ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். வா. போலாம் சார், போலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். என் கூட உங்க தங்கச்சியும் வருவாங்கல்ல? ஏன் தங்கச்சியா? இவ எதுக்கு வரணும்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? மல்லிகா இல்லாம அந்த கேஸ் எப்படி முழுமையடையும்? ஐ மீன் விமலோட கொலை கேஸ். பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. மல்லிகா இங்க பாரு, நீயும் வா போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். உன்னை கூட்டிட்டு போனாதான் அங்க வனிதா ரேணுகான்னு 2 அப்பாவிங்க இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு போனாதான் அங்க இருக்கிற ரேணுகாவும் வனிதாவும் அந்த கொலை பழியில இருந்து தப்பிக்க முடியும். அண்ணா இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. லக்ஷ்மி அக்கா தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி பேசுங்க. இன்ஸ்பெக்டர் சார் என்ன ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? ஆனா உங்க தங்கச்சி வந்தாதான் வனிதாவும் ரேணுகாவும் கொலை பழியிலிருந்து தப்பிக்க முடியும்னு நான் சொன்னது மட்டும் புரிஞ்சிருக்குமே. ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். தான் படைச்ச அத்தனை உசுருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். செய்யற போட்டு எல்லாத்துக்குமே ஒரு சாவியும் சேர்த்து கொடுத்து அனுப்புறான்ல. உங்க தங்கச்சி எனக்கு கிடைச்சிருக்கிற சாவி. இப்ப புரியுதா? ஏய் இவ்வளவு நேரம் நல்லா தானே வந்த, திடீர்னு ஏன் மூட் அவுட் ஆகுற? அண்ணா என்ன மன்னிச்சிடுன. சிரிக்கிறதா இருந்தாலும் சரி, அழறதா இருந்தாலும் சரி, ஓ எதிரில மட்டும்தான் என்னால எதையும் மனசை விட்டு செய்ய முடியுதுன்னு. அண்ணே எனக்கு மத்த யாரை பார்த்தாலுமே ரொம்ப பயமா இருக்குன்னு. யார் முகத்தையும் பார்த்து பேச பிடிக்கலன்னு, சிரிக்க பிடிக்கல. தனியா உட்காந்து ஓன கதறி அழுதா கூட யாராச்சும் பாத்துருவாங்களோ, ஏதாச்சும் கேட்டுருவாங்களோன்னு ரொம்ப கவலையா இருக்குன்னு. என்னால சுதந்திரமா இருக்க முடியல.
என்னம்மா நீ சொன்னா கேட்க மாட்டியா? விமலா நீ கொலை பண்ணதை மறந்துரு. எப்படி நான் மறக்க முடியும்? கொலை பண்ணது நான் தானே. அத இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் வேணா விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். இவ்ளோ பிரச்சனைக்கும் இவதான் காரணமா? பைத்தியமானின்னு கேட்குறேன். உன்ன ஒரு போலீஸ்காரன், உன் மேல எந்த பழியும் வராது, நீ ஜெயிலுக்கு போக தேவையும் இருக்காது. அதுக்காக என்னெல்லாம் செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அவன் சும்மா இருப்பானா? 1000 தான் நீ என்ன அடக்காத்தாலும் ஆண்டவன் தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது நடந்துதானே ஆகும். நான் தான் உங்களோட ஃபோன்லேயே சொன்னேன்ல, வனிதாவும் ரேணுகாவும் நாங்கள் தான் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை கேஸே ரிவர்ஸ் ஆனா கூட அவங்க கொலை பண்ணல அப்படின்னு நிரூபணமாகி அவங்க வெளியே வந்து நீ தான் கொலை பண்ண அப்படின்னு உன்னை கண்டுபிடிச்சி கிட்ட வர்றதுக்குள்ள 70-80 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் நடக்காதம்மா, கவலைப்படாத. என்ன நான் சொல்றேன்? நான் என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா? இதை பாரு, விமலா கொலை பண்ணன்னு என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அங்கே என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரில் கிளம்பி போனேன். அங்கே போய் பார்த்தா நாம செத்து போயிருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்த விமல் ஃபாரின் போயிருக்கான்னு அத்தை சொன்னதை கேட்டதும் நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கே ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தான், அதுக்கப்புறம் தான் ஃபாரின் போனான் அப்படின்னு இந்த மாதிரி சம்பவம் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் குழப்பம் அதிகமாச்சு. இதுக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்குன்னு தோணுச்சு. நான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் உங்ககிட்ட தப்பு பண்ண மாதிரியே அந்த பொண்ணு ரேணுகா கிட்டையும் தப்பு பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அவன் டார்ச்சர் தாங்காம ரேணுகாவும் வனிதாவும் சேர்ந்து அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் அடிச்சதுல அவனுக்கு உயிர் போகல. நீ கொடுத்த பாய்சன்ல தான் அவன் செத்துருக்கான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம நாம தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு பயந்து நடுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தேன், கடவுளா பார்த்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கான், இதை பயன்படுத்திக்கலான்னு நானே இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி பண்ணி அவங்க 2 பேரும் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டேன். நான் சொல்றதை இப்பவாது நம்பும் இல்லையா? இந்த விஷயம் ஒன்னே என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் போறதில்லை. இதை பாரு, விமலா நீ கொலை பண்ணல, விமல் ஒருத்தவன் வாழ்க்கையில வரவே இல்லை, போதுமா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க இருந்து கிளம்பி நீ போயிட்டேன்னா மறுபடியும் எனக்கு அந்த பயம் வந்துருதுன்னு, என்னால நார்மலா இருக்க முடியலன்னு. அப்படிலாம் இருக்காத மல்லிகா. இதை பாரு, கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்னை மாத்திக்க முயற்சி பண்ணு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீ இந்த மாதிரி எப்பவும் மூட வீட்லயே இருந்தீங்கன்னா அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தேவையில்லாம சந்தேகம் தான் வரும். அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு போட்டு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போய் பார்க்கலான்னு கூப்பிடுவாங்க. இது தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனையாகும், புரிஞ்சுக்கோ. இதை பாரு, அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர் சார், இப்ப சொல்லுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்களா இல்ல என்னையும் உங்க தங்கச்சியும் சேர்த்து ஒன்னாவே கூட்டிட்டு போறீங்களா? லட்சுமி அக்கா, தயவு செஞ்சு அண்ணனை ஒண்ணு சொல்லாதீங்க. வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? ஒரு கொலையை செஞ்சது நீ செஞ்ச கொலைய உங்க அண்ணன் மறைக்க பாக்குறாரு. இத்தனைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியை மறைக்கணும்னு நினைக்கிறதே முத தப்பு. அதை விட பெரிய தப்பு, நீ செஞ்ச கொலை பழிய சம்பந்தமே இல்லாத 2 அப்பாவிங்க மேல தூக்கி போட்டது. அவங்கள ஜெயில போட்டு வச்சிருக்காரே. இந்த லட்சணத்துல உங்க அண்ணன் உனக்கு ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர். இவரை நான் மன்னிக்கணும், கண்டும் காணாம போயிடணும்ல. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. உண்மையிலேயே அண்ணன் மேல எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்.
இத்தனை அசிங்கம், இவ்ளோ அவமானம் எல்லாமே என்னோட முட்டாள்தனத்தினால நடந்தது. தங்கச்சியா பிறந்துட்ட ஒரே காரணத்தினால, என் மேல பாசம் வச்ச ஒரே காரணத்துக்காக என் அண்ணன் தான் மனசாட்சியை கால்ல போட்டு மிதிச்சிட்டு எனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. வேண்டான வேண்டானு கத்தி கதர்ன என் அண்ணன் கேட்கல. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எங்க அண்ணன் செத்துருவாரு. எங்க அண்ணன் செத்தா அடுத்த நிமிஷமே நானும் செத்துருவேன். இந்த மாதிரி 1008 டயலாக நானும் பேசியிருக்கேன். நீ ஒரு கொலகாரி.